தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் 5 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழை பெய்யும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று முதல் 3 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே மரத்தில் கார் மோதிய விபத்தில் கிராம நிர்வாக அலுவலரின் மனைவியும் மகளும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகரைச் சேர்ந்த முருகன் என்பவர் சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தனது சொந்த ஊரான விருதுநகரில் கோயில் திருவிழாவில் கலந்து கொண்ட பிறகு மனைவி மற்றும் 2 மகள்களுடன் மீண்டும் சிவகங்கைக்கு காரில் சென்றுள்ளார். காரை விஏஓ முருகன் ஓட்டிச் சென்ற நிலையில் இளையான்குடியை அடுத்துள்ள கோட்டையூர் அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மோதியது. இதில் முருகனின் மனைவி ரேணுகாதேவியும் அவரது மூத்த மகள் மதிவதனியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் படுகாயமடைந்த கிராம நிர்வாக அலுவலர் முருகன் மற்றும் அவரது இளைய மகள் சிவயாழினியை மீட்ட அப்பகுதி மக்கள் இருவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு புதன்கிழமை தொடங்க உள்ளது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை பிரிவில் வேளாண்மை, தோட்டக்கலை, மீன்வளம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பட்டப்படிப்புகளில் உள்ள இடங்களுக்கு கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கல்லூரி ஆகியவற்றுடன் இணைந்து ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பெறப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு மற்றும் பொதுப்பிரிவினருக்கான ஆன்லைன் கலந்தாய்வு புதன்கிழமை தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் உள் ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான நேரடி கலந்தாய்வு வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் ஜூலை 19ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை 4 கட்டங்களாக நடைபெற உள்ளன. துணைத் தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகும் போது அவர்களுக்கான கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்படும் என்றும், 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி வகுப்புகள் தொடங்கும் என்றும் வேளாண் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த வழக்கில் நீதி கேட்டு திருப்புவனத்தில் திட்டமிட்டபடி செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மரியாதை செலுத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிட கட்சிகளுடன் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லியதை கடைபிடித்து வருவதாகவும், தேர்தலில் 4 முறை தோல்வியடைந்தாலும் 5வது முறையும் 234 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக கூறினார். திருப்புவனத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் ஆர்ப்பாட்டத்திற்கு முதலில் காவல்துறை அனுமதி கொடுத்துவிட்டு பின்னர் மறுத்துவிட்டதாக குற்றம் சாட்டிய சீமான், திட்டமிட்டபடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கூறினார். கேட்கிறது அனுமதி தான், பாதுகாப்பு அல்ல, பெர்மிஷன் தான் கேட்கிறோம், ப்ரொடெக்ஷன் கேட்கல. அதனால அங்க நீங்க சந்தை இருக்கு, கூடிடுவாங்க, நீங்க வந்தா பெரிய கூட்டம் வரும், உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் கேட்கல. இப்ப அனுமதி மறுத்தாலும் ஒன்றும் இல்லை, நீங்க மறுத்துக்கிட்டு இருங்க, நான் தடையை மீறி நடத்துவேன், நீங்க வழக்கு போடுங்க, சிறையில் வைங்க, அது பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை. முன்னதாக இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாளை பறையர் எழுச்சி நாளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புரட்சி தமிழகம் பேரவை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட கையெழுத்து இயக்கத்தை சீமான் தொடங்கி வைத்தார். சேலத்தில் கணவர் கொலை மிரட்டல் விடுப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு திரும்பிய போது பெண்ணின் சகோதரரை கணவன் மற்றும் அவரது தந்தை தாக்கும் அதிர்ச்சி காட்சிதான் இது. குள்ளகவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த சத்யபிரியா என்பவரும் அவரது கணவர் வினோத்குமாரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது கணவர் தரப்பில் இருந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக சத்யபிரியா தனது சகோதரர் சுதர்ஷனுடன் சேலம் மாநகர காவல் உதவி ஆணையரை சந்தித்து மனு அளித்தார். மனுவை வழங்கிவிட்டு தனது சகோதரர் சுதர்ஷனுடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சத்யபிரியாவை வழிமறித்த அவரது கணவர் வினோத்குமாரும் அவரது தந்தை ராமனும் சத்யபிரியாவின் சகோதரர் சுதர்ஷனை கடுமையாக தாக்கினர்.
தாக்குதல் நடத்தும் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சத்யபிரியா காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். 30 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது CBI பதிவு செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலிருந்து பெற்ற 30 கோடி ரூபாய் கடனை சகோதர நிறுவனங்களுக்கு திருப்பிவிட்டதால் 22 கோடியே 48 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது 2021ஆம் ஆண்டு CBI வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் CBI வழக்கை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதால் CBI வழக்கை ரத்து செய்ய கோரும் வழக்கில் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதற்கு ரவிச்சந்திரன் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த உயர்நீதிமன்ற நீதிபதி D. சக்கரவர்த்தி 30 லட்சம் ரூபாயை ரவிச்சந்திரனுக்கு அபராதம் விதித்ததுடன் அதில் 15 லட்சம் ரூபாயை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கும் 15 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு சமரச தீர்வு மையத்திற்கும் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். கோவையில் தனியார் மருத்துவக் கல்லூரி கழிவறையில் மருத்துவ மாணவி உயிரிழந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவரான பவபூரணி பீளமேடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மயக்கவியல் துறையில் முதுநிலை படித்து வந்தார். இந்நிலையில் விடுதி வளாகத்தில் உள்ள கழிவறைக்கு சென்ற பவபூரணி நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் சக மாணவிகள் கழிவறைக்கு சென்று கதவை தட்டினர். அப்போது கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து நிர்வாகிகள் கழிவறை கதவை உடைத்து பார்த்தபோது மருத்துவர் பவபூரணி உயிரிழந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து கல்லூரிக்கு விரைந்த பீளமேடு காவல் நிலைய காவலர்கள் மருத்துவர் பவபூரணியின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். நம் ஊரில் தெருக்களில் நடந்து செல்வோரை நாய்கள் கடிப்பது போல பாகிஸ்தானில் சிங்கம் சர்வசாதாரணமாக கடித்த அதிர்ச்சி காட்சிகளே இவை. பாகிஸ்தானில் சிங்கம், புலி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளை அரசின் அனுமதி பெற்று பெருந்தொகை கொடுத்து வீட்டில் வளர்க்க அனுமதி உண்டு. அந்த வகையில் லாகூரில் வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த சிங்கம் ஒன்று கூண்டிலிருந்து வெளியேறி தெருக்களுக்குள் ஓடியது. அப்போது தெருவில் சென்ற பெண் மற்றும் அவரது 2 குழந்தைகளை கடித்தது. இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சிங்கத்தை வளர்த்து வந்த உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். வீட்டுக்கு திரும்பிய சிங்கம் வனவிலங்கு பூங்காவில் விடப்பட்டது. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடிக்கு பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா உற்சாக வரவேற்பு தந்தார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக்ஸின் 17வது உச்சி மாநாடு பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடியை கைகுலுக்கி ஆரத் தழுவி பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா வரவேற்றார். பின்னர் பிரதமர் மோடி உட்பட பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் ஒன்றாக இணைந்து குழு புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி 20ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட உலகளாவிய அமைப்புகளால் 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொள்ள முடியவில்லை என்று கூறினார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடந்து வரும் மோதல்கள், தொற்று நோய்கள், பொருளாதார நெருக்கடிகள், சைபர் கிரைம் சவால்கள் என எதுவாக இருந்தாலும் உலகளாவிய அமைப்புகளிடம் எந்த தீர்வும் இல்லை என்றும் பிரதமர் மோடி அதிருப்தி தெரிவித்தார்.